உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஏமா சிலிண்டர் வந்துருச்சுமா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ணே அப்படியே கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து வச்சிருங்கண்ணே. உள்ளையா? இந்தாங்கம்மா. என்னண்ணே இவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்துட்டீங்க? டேட் எதுவும் கம்மியாக இருக்கும். எம்டி சிலிண்டர் இது. எது எம்டி சிலிண்டரா? எம்டி சிலிண்டர் கொடுத்து ஏமாத்த பார்க்குறீங்களா? அட இருங்கம்மா, சிலிண்டரில் எது லீக்கேஜ் ஆகுதா, டேமேஜ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்க சொன்னா? அண்ணே அதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும். இது எங்கே தனியாக செக் பண்ணேன்? என்னம்மா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? இப்போ சிலிண்டர்லாம் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா 1906 இந்த நம்பருக்கு உடனே ஃபோன் போட்டு சொல்லணும். இல்லை அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, சிலிண்டர்லாம் செக் பண்ண தேவையில்லை அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டு உங்களுக்கே தெரியாமல் டியூப்போ ரெகுலேட்டரில் ஏதாவது டேமேஜ் ஆகி கேஸ் லீக்கேஜ் ஆகி கேஸ் வெடிச்சிருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ கரண்ட் அடுப்பு வாங்கி தானே யூஸ் பண்ணுவேன். நக்கல். கேஸ் சிலிண்டர் வெடிச்சா 30 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கலாம். அது எப்படி வாங்குறதுன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். என்ன சொல்லணும், வர்றேன். அண்ணே சும்மா சொன்னேண்ணே, இந்த சிலிண்டர் வெடிச்சா எப்படி 30 லட்ச ரூபா தருவாங்க, அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. சொல்கிறத பொறுமையாக கேளுங்கம்மா. இதைத்தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முன்னாடி வெயிட் கம்மியாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுல்ல, அது நீங்கள் மாதம் சிலிண்டர் யூஸ் பண்ணுறத பொறுத்தே எத்தனை நாளைக்கு வருதுன்னு சொல்லி நீங்களே பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி உங்களுக்கு சிலிண்டர் வெயிட் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா, சிலிண்டர் டெலிவரி பண்ண வரோம்ல, எங்ககிட்ட வெயிட் செக் பண்ணி சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கறதுக்கு கன்சியூமர் ஆகி உங்களுக்கு உரிமை இருக்குது. செக் பண்ணி காட்டுறதும் எங்களோட கடமை. ஓ அப்படியா? அப்போ எனக்கு வெயிட் இப்போவே செக் பண்ணி கொடுங்க. அட செக் பண்ணி காட்டுறேம்மா. ஆனால் வெயிட் மிஷின் இப்போ எட்டு வரல, ஆஃபீஸில் இருக்குது. கொஞ்சம் போருங்க, நான் ஆஃபீஸ் போய் வெயிட் மிஷின் எட்டு வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ் போய் 8 வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? சரி அதை விடுங்க. இது கேஸ் வெடிச்சா 30 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கலான்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. ஏமா விட மாட்டீங்க போல. அண்ணே அதுக்கு இல்லைண்ணே, அடிக்கொருக்க உங்கள் கேஸ் வெடிச்சிட போது அதை செக் பண்ண வரோம், அதுக்கு 260 ரூபா ஆகும்னு மெசேஜ் வந்துட்டே இருக்குண்ணே. அதுதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். ஏமா அதெல்லாம் உண்மைதாம்மா. ஆனால் அடிக்கடி அப்படி மெசேஜ் வராதே. அப்படி அடிக்கடி மெசேஜ் வந்துச்சுன்னா உங்கள் கேஸ் ஏஜென்சியில் ஃபோன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஆனால் ரூல்ஸ் படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கேஸ் ஸ்டவ், டியூப்பு, ரெகுலேட்டரி இதெல்லாம் செக் பண்ணி மாற்றிக்கணும். 5 வருஷத்துக்கு இல்லைனாலும் குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதெல்லாம் செக் பண்ணி மாற்றிக்கணும். இதைத்தான் மேண்டட்டரி இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. இது செக் பண்ணிக்கிறதுக்கு 250 ரூபாலேருந்து 280 ரூபா வரைக்கும் ஆகும். இதை சம்மந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிலேருந்து தான் பண்ணுவாங்க. இப்போ எதிர்பாரா விதமாக அந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ கேஸ் சிலிண்டர் வெடிச்சு யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 6 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதுவே உயிரிழப்பில் ஏற்படல, காயந்தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 லட்சம்னு அதிகபட்சம் 30 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஆளுக்கு உடனடி மருத்துவ செலவுன்னு 25,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருவாங்க. இல்லை யாருக்கும் காயம் ஏற்படலை, யாரும் இறக்கலை, ஆனால் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிடுச்சு, வீடு இடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரிஜிஸ்டர்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் 2 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இது கேஸ் சிலிண்டர் வெடிச்சா மட்டும் இல்லை, இந்த பைப் கனெக்ஷன் மூலமாக கேஸ் எடுத்துருப்பாங்களா அதுக்கும் இது பொருந்தும். இந்த மாதிரி விபத்து நடந்த உடனேவும் சம்மந்தப்பட்ட ஏஜென்சியில் ஃபோன் போட்டு சொல்லிடணும். அவங்களும் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு சர்வேரை அனுப்பிச்சு வைப்பாங்க, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா நாமளும் அந்த டெத் சர்டிஃபிகேட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, மெடிக்கல் பில்லு, ப்ராப்பர்ட்டி டேமேஜ் டீடைல்ஸ் இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டே வரும். முக்கியமாக நாம் யூஸ் பண்ண அந்த கேஸ் ஸ்டவ், டியூப்பு, ரெகுலேட்டரி இது எல்லாமே ISI முத்திரை போட்ட பொருளாக இருக்கணும். அதுக்குண்டான பில்ஸும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் இந்த இன்சூரன்ஸே கவர் ஆகும். அப்புறம் இந்த இழப்பீடு எல்லாமே ஒவ்வொரு ஆயில் கம்பெனியை பொறுத்து மாறும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது இதெல்லாம் தான் நம்ம மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதானே, ஆனால் இந்த நாள் வரைக்கும் நான் கேஸ் சிலிண்டருக்கு இன்சூரன்ஸே பே பண்ணது இல்லையேன்னு. ஏமா நாம் கேஸ் சிலிண்டருக்கு உண்டான விலையை மட்டும் கொடுத்தா போதும், அந்த இன்சூரன்ஸுக்குலாம் நம்ம தனியாக காசு கட்டணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ஆயில் கம்பெனி அவங்க தனியாக பாலிசி போட்டுக்குருவாங்க. இத்தனை வருஷமாக அந்த கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சு ஏமா இதெல்லாம் எதிர்பாரா விதமாக விபத்து நடந்தால் மட்டும்தான் கவர் ஆகும். இதையே தவறான வழிக்கு பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நட்டம் உங்களுக்கு தான். இதுதான் நாட்டு நடப்பு, அவ்வளோதான் சொல்லுவேன். சே அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவாங்களா? இந்தாங்கண்ணே, இந்த கேஸ் விலை மட்டும்தான் எப்படி ஏறிட்டே இருக்குன்னு தெரியல. வரேன். அண்ணா என்ன எம்டி சிலிண்டர் எடுக்காமே போகிறீங்க? இருங்க எடுத்துட்டு வரேன். அட நீங்கள் வெயிட் செக் பண்ண சொல்லி கேட்டிங்கல்ல, நான் ஆஃபீஸில் போய் மிஷின் எடுத்து வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் எம்டி சிலிண்டர் தூக்கிட்டு போகிறேன். வரேன். நடந்துருச்சு. நீ உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு போறேன்.